வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம NHM கன்வெர்ட்டர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சரி, NHM கன்வெர்ட்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டைப்பிங் வந்து அழகி நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் NHM கன்வெர்ட்டர். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் பண்ணுறது வந்து கூகுளில் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். NHM கன்வெர்ட்டர் ஆஃப்லைன் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணதால காட்டுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வருது இல்லையா, இண்டிக் ஹெரிட்டேஜ் லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் NHM ரைட்டர் இருக்கும், ஒன்று கன்வெர்ட்டர் இருக்கும். ஸோ இந்த கன்வெர்ட்டர் கிளிக் பண்ணால் இந்த லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது இல்லாமல் என்னுடைய டிரைவில் போட்டிருக்கிற அந்த வீடியோவும் தரேன், அந்த லிங்க்கையும் தரேன். ஸோ உங்களுக்கு எந்த ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணுமோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தனா இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதும் நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா NHM கன்வெர்ட்டர் செட்டப்னு இருக்கு இல்லையா, ஸோ நான் ஆல்ரெடி ஃபைல் வச்சிருக்கேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு கேட்கும். எஸ் கொடுத்துடுங்க. எஸ் கொடுத்துட்டு அதுக்கடுத்து வெல்கம் டு ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் கேட்கும். நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட், அதனுடைய லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணேன்னு கேட்கும். ஸோ அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபோல்டர் வந்து எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகுதுன்னு காட்டும். இல்லை உங்களுக்கு நீங்கள் வேறு லொக்கேஷன் வேணும்னா நீங்கள் அந்த லொக்கேஷன் வந்து அதை ப்ரௌஸ் பண்ணி நம்ம ஃபைலை வந்து அந்த இடத்துலேயே சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான், அதாவது உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வந்து இந்த ஐக்கான் வேணும்னா கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா வேணான்னா விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் கேட்கும். இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடும். ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எரர் வரும். அது வந்து அந்த மாதிரி எரர் வர டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது .NET 4.0 எரர் அப்படின்ற மாதிரி வரும். ட்ரை அகைன் அது மாதிரி கேட்டுட்ருக்கோம், இன்ஸ்டாலேஷன் ஆக முடியாமல். ஸோ அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து .NET எனேபிள் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அப்படி எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ப்ரோக்ராம்ஸ்னு இருக்கு இல்லையா, ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அந்த கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டர்ன் விண்டோஸ் ஃபியூச்சர் ஆன் ஆர் ஆஃப்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா .NET ஃப்ரேம்வொர்க் 3.5ன்னு இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த எரர் வரல, சம்டைம்ஸில் வரும். அந்த மாதிரி வரும்போது இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த எரர் வராது. ஸோ முடிஞ்சதுங்களா? ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா NHM கன்வெர்ட்டர் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது இன்கேஸ் ஓப்பன் ஆகலனாலுமே இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம சர்ச் பாரில் விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு NHM அப்படின்னு டைப் பண்ண அப்படின்னா ஸோ உங்கள் மேலே வந்து வரும் NHM கன்வெர்ட்டர்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம வந்து அந்த இன்னொரு EXE வந்து ஆட் பண்ணோம். செந்தமிழ் பாண்டை வந்து பார்த்தீங்கன்னா இதில் இம்போர்ட் கொடுத்துட்டு நான் டவுன்லோட் பண்ண இல்லையா அதிலே கொடுத்துருப்பேன். ஸோ ஆல்ரெடி நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த STMZHன்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த செந்தமிழ் இதை வந்து பார்த்தீங்கன்னா EXE வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி இருக்குது, நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணதுனால காட்டுது. நான் ஓவர் ரைட் கொடுத்து எஸ் கொடுத்துட்றேன். இப்போ இன்கோட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வில் பி க்ளோஸ் அண்ட் ரீஸ்டார்ட் த அப்ளிகேஷன் வரும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளிகேஷன் ஓகே கொடுத்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு NHM கன்வெர்ட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ மீன்வெயில் நான் ஃபோட்டோஷாப்பையும் ஓப்பன் பண்ணுறேன், ஏன் இது உங்களுக்கு ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூனிக் கோடு செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல SDHM இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் இன்புட் டூலை யூஸ் பண்ணி எப்படி தமிழ் டைப் பண்ண சொல்லிட்டு. கூகுள் இன்புட் டூல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா போயிட்டு இப்போ வந்து நம்ம இதை மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கீ ப்ளஸ் டேப் ப்ரெஸ் பண்ணால் இங்கே கீழே வரும். நான் கூகுள் இன்புட் டூல் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன், இந்த ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ வந்து நான் கூகுள் இன்புட் டூலை வந்து எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ட்ரை பண்ணுற அனைவருக்கும் வணக்கம் டைப் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் எடுத்துகிட்டு போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா கிரியேட் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து நார்மலாக ஒரு நம்ம இப்போ தெரியல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட் அனைவருக்கும் இருக்குது. நான் இதில் வந்து ஆல்ரெடி வந்து தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபாண்ட்டை கொடுத்து நான் சேஞ்சஸ் பண்ணனாலுமே வந்து அந்த ஃபாண்ட் ஸ்டைல் மாறாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நான் காட்டுறேன்.
ஸோ இந்த எஸ்ஆர் தமிழ்னு இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஃபாண்ட் ஸ்டைலு ஆனால் மாறல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மாறல இல்லையா. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எடுத்து நான் டைப் பண்ணேன், அதுக்கு அடுத்து யூனிகோடாக தான் இருக்குது. இப்போ நம்ம இங்கே டைப் பண்ணியிருக்கிறது யூனிகோட் ஃபார்மேட்டு, அதை வந்து எஸ்டிஎம்எஸ்எட் ஃபார்மேட் அப்போ அந்த கன்வெர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்து இதை காப்பி பண்ணி போயிட்டு இப்போ ஃபோட்டோஷாப்பில் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம்ன்றது நல்லா தெரியும், அழகாக வந்திருக்கும். இப்போ இது ஒரு ஃபாண்ட் ஸ்டைலாக இருக்குது. இப்போ வந்து நான் ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னா இப்போ இந்த எஸ்ஆர் தமிழ் இருக்கு இல்லையா, ஸோ நான் அப்படியே உங்க மாற்றுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ 5 சேஞ்சஸ் ஆச்சா, இப்போ மாறி இருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாண்ட்டை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபாண்ட் மாறுது இல்லையா. ஸோ இது மாதிரி வந்து என்ஹெச்எம் கன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் வந்து மாற்றிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ இ ஷாப்பிங். பைமோட்டோ இ ஷாப்பிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான க்ரௌசரிஸு எல்லாத்தையும் வாங்கக்கூடிய ஒரு இ-காமர்ஸ் சைட்டு. ஸோ நீங்களும் வாங்கி பார்த்துட்டு உங்களுடைய பெஸ்ட் ரிவ்யூவை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.